நண்பர்களே, ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா? அது அவனுடைய மனம்தான். நமது மூளை தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்பட்டால் மட்டுமே நாம் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். அதனால்தான் வாழ்க்கையில் பெரிய முடிவுகளை எடுக்கும் போது அல்லது கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது மன வலிமை மிகவும் முக்கியமானதாகிறது. உண்மையை சொன்னால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்காது. எல்லா தருணங்களும் நமக்கு சாதகமாக இருக்காது. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை மிகவும் கடினமான சோதனைகளுக்கு முன்னிறுத்தும். அந்த நேரங்களில் சிலர் உடைந்து விடுகிறார்கள். அவர்கள் பிரச்சனைகளின் அழுத்தத்தில் தங்கள் நம்பிக்கையே இழந்து விடுகிறார்கள். ஆனால் மற்றொரு வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மன ரீதியாக வலிமையானவர்கள். எந்த சிக்கலும் வந்தாலும் அதிலிருந்து ஒரு வழியை கண்டுபிடித்து மீண்டும் எழுந்து நிற்க தெரிந்தவர்கள். அதனால் நண்பர்களே, இந்த வீடியோவில் வாழ்க்கையின் கடினமான காலங்களை எப்படி கடக்கலாம் என்பதை பற்றி நாம் பேசப் போகிறோம். இந்த வீடியோவில் நான் உங்களுடன் 8 முக்கியமான விதிகளை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அந்த விதிகளை நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் பயன்படுத்த தொடங்கினால் நிச்சயமாக எந்த கடினமான சூழ்நிலையையும் நீங்கள் சமாளிக்க முடியும். மேலும் நீங்கள் மன ரீதியாக மிகவும் வலிமையான மனிதராக மாறுவீர்கள். அதனால் இந்த வீடியோ மிகவும் முக்கியமானது. அதை முழுவதும் கவனமாக கேளுங்கள். ஒரு காலத்துல ஒரு புத்த மகாத்மா தனது ஆசிரமத்தில் சீடர்களுக்கு வாழ்க்கையை பற்றியும் மனித மனத்தை பற்றியும் அறிவுரை கூறி கொண்டிருந்தார். அவர் தனது சீடர்களிடம் இப்படி சொன்னார்: மனிதனின் மனதில் தோன்றும் எண்ணங்கள் தான் அவன் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. சில நேரங்களில் நமது மனதில் நல்ல எண்ணங்கள் பிறக்கும். சில நேரங்களில் தவறான அல்லது எதிர்மறையான எண்ணங்களும் உருவாகலாம். நல்ல எண்ணங்கள் தோன்றும் போது மனிதன் நல்ல செயல்களை செய்ய தொடங்குவான். அவன் வாழ்க்கை முன்னேறும். ஆனால் கெட்ட எண்ணங்கள் மனதை நிரப்பினால் அது மெதுவாக அவனை வீழ்ச்சியின் பாதைக்கு இழுத்துச் செல்லும். அப்போது சீடர்களில் ஒருவன் எழுந்து குருவிடம் கேட்டான்: குருதேவ், நமது மனதை வலிமையாகவும் கட்டுப்பாட்டுடனும் வைத்திருக்க எந்த வழி இருக்கிறது? குரு சிரித்துக் கொண்டு பதிலளித்தார்: நிச்சயமாக அதற்கான வழிகள் இருக்கின்றன. ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் மனதின் இயல்பை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனம் எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்து கொண்டால்தான் அதை கட்டுப்படுத்துவது எளிதாக இருக்கும். பிறகு குரு தொடர்ந்தார்: முதலில் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா செயல்களும் முதலில் மனதில் தோன்றும் ஒரு எண்ணத்திலிருந்துதான் ஆரம்பமாகின்றன. நாம் எதிர்மறையான விஷயங்களை பற்றி தொடர்ந்து சிந்தித்தால் நமது உடலும் மனமும் மெதுவாக பலவீனமாகிவிடும். சக்தி குறைந்து, உற்சாகம் குறைந்து மனதில் சோர்வு உருவாகும். ஆனால் அதே நேரத்தில் நாம் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்தால் நமது உடலிலும் மனதிலும் ஒரு புதிய சக்தி உருவாகும். அப்போது நாம் மிகவும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்பதை உணரலாம். நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் போது நமது உடலுக்குள் ஒரு விசித்திரமான புத்துணர்ச்சி தோன்றுகிறது. ஒவ்வொரு நரம்பும் புதிய ஆற்றலுடன் செயல்பட தொடங்குகிறது. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நமது வாழ்க்கையின் தரம் பெரும்பாலும் நமது எண்ணங்களால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. இதை கேட்ட சீடர்கள் அனைவரும் அமைதியாக இருந்தனர். அப்போது அவர்களில் ஒருவன் மீண்டும் கேட்டான்: குருதேவ், நீங்கள் சொன்ன அந்த 8 விதிகள் என்ன? குரு சிரித்தபடி கூறினார்: நீங்கள் அந்த 8 விதிகளையும் புரிந்து கொண்டு உங்கள் மனதில் நிலை நிறுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும். உங்கள் மனமும் உடலும் புதிய சக்தியால் நிரம்பும். அப்போது வாழ்க்கையில் வரும் எந்த சோதனையையும் நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ள முடியும். அவ்வாறு கூறிய பிறகு குரு தனது சீடர்களிடம் மன வலிமையை வளர்க்கும் முதல் விதியை சொல்லத் தொடங்கினார். முதல் விதி: கடந்ததை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துங்கள். அப்போது குரு தனது சீடர்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்டார்: சொல்லுங்கள், சூரியன் எந்த திசையில் உதிக்கிறது? அதை கேட்ட சீடர்கள் அனைவரும் ஒரே குரலில் பதிலளித்தார்கள்: குருஜி, சூரியன் கிழக்கு திசையில் தான் உதிக்கிறது. அப்போது குரு சிறிது சிரித்தபடி மீண்டும் கேட்டார்: நான் சூரியன் மேற்கில் உதிக்கிறது என்று சொன்னால் அது உண்மையாகி விடுமா? அதற்கு சீடர்கள் உடனே பதிலளித்தார்கள்: இல்லை குருதேவ், சூரியன் எப்போதும் கிழக்கில் தான் உதிக்கும். அதை யாராலும் மாற்ற முடியாது. குரு தலையசைத்து ஒப்புக்கொண்டார். பிறகு அவர் இன்னொரு கேள்வியை கேட்டார்: சரி, இப்போது மழைக்காலம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் இந்த மழை உடனே நின்றுவிட வேண்டும் என்று சொன்னால் அது என் வார்த்தையால் நின்றுவிடுமா? அதற்கு ஒரு சீடன் அமைதியாக பதிலளித்தான்: இல்லை குருதேவ், மழை நின்று விடுவது வானிலை மாற்றத்தை பொறுத்தது. அது நம்முடைய விருப்பப்படி நடக்காது. குரு மீண்டும் ஒரு உதாரணத்தை கூறினார்: அப்படியானால் குளிர்காலத்தில் நான் இப்போது வானிலை வெப்பமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அது நடக்குமா? அந்த சீடன் சிரித்தபடி கூறினான்: இல்லை குருதேவ், அது இயற்கையின் விதி. கோடை காலத்தில் வெப்பம் இருக்கும், குளிர்காலத்தில் குளிர் இருக்கும். இதை மனிதனால் மாற்ற முடியாது. அப்போது குரு தனது சீடர்களை பார்த்து மெதுவாக கூறினார்: அதேபோல் வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் இருக்கின்றன.
அவை நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பதில்லை. ஏற்கனவே நடந்த சில சம்பவங்களை நாம் எவ்வளவு நினைத்தாலும் எவ்வளவு கவலைப்பட்டாலும் அதை மாற்ற முடியாது. பிறகு குரு ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டார். கடந்த காலத்தில் நடந்ததை மீண்டும் மாற்ற முடியுமா? அதற்கு சீடர்கள் அமைதியாக பதிலளித்தார்கள், இல்லை குருதேவ், கடந்ததை மாற்ற முடியாது. அப்பொழுது குரு சொன்னார், அப்படியானால் ஏற்கனவே நடந்த சம்பவங்களை நினைத்து மீண்டும் மீண்டும் கவலைப்படுவதால் நீங்கள் தேவையற்ற துன்பத்தை மட்டுமே உருவாக்கிக் கொள்கிறீர்கள். கடந்ததை பற்றி பிடித்து வைத்துக் கொண்டால் உங்கள் மனம் ஒருபோதும் அமைதியை அடையாது. அதனால் வாழ்க்கையில் நடந்த தவறுகளையும் தோல்விகளையும் விடுங்கள். அவற்றை மனதில் சுமையாக வைத்துக் கொள்ளாதீர்கள். மாறாக உங்கள் கவனத்தை எதிர்காலத்தின் மீது செலுத்துங்கள். இன்னும் வரவிருக்கும் வாய்ப்புகளின் மீது கவனம் செலுத்துங்கள். சிறிது நேரம் அமைதியாக இருந்த பிறகு குரு தனது சீடர்களை நோக்கி கூறினான், இதுதான் மன வலிமையை வளர்க்கும் முதல் விதி. இப்போது மனதை மேலும் வலிமையாக்கும் இரண்டாவது விதியை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இரண்டாவது விதி, தியானத்தின் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். குரு தனது சீடர்களை நோக்கி மெதுவாக பேசத் தொடங்கினார். மனதை வலிமையாக்கும் இரண்டாவது வழி தியானம். பிறகு அவர் ஒரு கதையை சொல்லத் தொடங்கினார். ஒரு காலத்தில் ஒரு இளவரசர் உண்மையை தேடி தனது அரண்மனையை விட்டு வெளியேறினார். அந்த இளவரசர் தான் பின்னர் உலகம் அறிந்த மகானாக மாறியவர் கௌதம புத்தா. உண்மையை அறிய வேண்டும் என்ற ஆசையுடன் அவர் பல வழிகளை முயற்சி செய்தார். கடுமையான தவங்களையும் பல சடங்குகளையும் செய்தார். உடலுக்கு துன்பம் கொடுத்து ஆன்மீகத்தை அடைய முயன்றார். ஆனால் அந்த எல்லா முயற்சிகளும் அவருக்கு உண்மையான பதிலை கொடுக்கவில்லை. மாறாக அவரது உடல் மெதுவாக பலவீனமடைந்து மெலிந்து விட்டது. பல குருக்கள் அவருக்கு பல வழிகளையும் சடங்குகளையும் சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் அவற்றில் எதுவும் அவருக்கு உண்மையை காண உதவவில்லை. சிறிது நேரம் அமைதியாக இருந்த பிறகு குரு தொடர்ந்தார். இறுதியில் அவர் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தார். வெளியில் பதிலை தேடுவதற்கு பதிலாக தனது மனதுக்குள் பார்க்க தொடங்கினார். அதற்காக அவர் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்ய தொடங்கினார். அவர் அங்கேயே அமைதியாக அமர்ந்தார். மெதுவாக தியானத்தின் ஆழத்திற்குள் சென்றார். அந்த அமைதியான நிலையிலேயே அவரது மனம் மெதுவாக தெளிவடைந்தது. அவரது எண்ணங்கள் அமைதியாகின, ஆசைகள் குறைந்தன, உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டுக்குள் வந்தன. அந்த ஆழமான தியானத்தின் மூலம்தான் அவர் தனது மனதின் எல்லா குழப்பங்களையும் வென்று உண்மையை உணரத் தொடங்கினார். பல நாட்கள் அவர் அந்த அமைதியான நிலையில் தியானத்தில் அமர்ந்திருந்தார். அப்போது குரு தனது சீடர்களை நோக்கி கூறினார், தியானம் செய்வதன் மூலம் மனம் மெதுவாக அமைதியாகிறது. மனம் அமைதியாகும் போதுதான் சிந்தனை தெளிவாகிறது. நாம் எந்த விஷயத்தையும் ஆழமாக கவனித்தால் நமது மனம் அந்த விஷயத்தில் முழுமையாக கவனம் செலுத்த தொடங்கும். அப்போது நமது சிந்தனை சிதறாது, அவசரமும் குழப்பமும் குறையும். அதனால் நாம் விஷயங்களை மிகவும் அமைதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் கையாள முடியும். பிறகு குரு மேலும் விளக்கினார், இதற்காகத்தான் பல புத்த துறவிகள் தங்கள் வாழ்க்கையில் தியானத்திற்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அவர்கள் பல மணி நேரங்கள் அமைதியாக தியானத்தில் அமர்ந்திருப்பார்கள். அதன் காரணமாக அவர்களின் மனம் மிகவும் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கும். மனம் அமைதியாக இருக்கும் ஒருவரால் தான் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். தியானம் உங்கள் மூளையை பலமாக்குகிறது, மேலும் உங்கள் ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது. இதை சொல்லி முடித்த பிறகு குரு தனது சீடர்களை நோக்கி கூறினார், ஒரு மனிதன் தனது ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் அவன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் அவனை எளிதாக தோற்கடிக்க முடியாது. மூன்றாவது விதி, அதிகமான எதிர்பார்ப்புகளை தவிருங்கள். குரு தனது சீடர்களை நோக்கி அமைதியாக பேச தொடங்கினார். மனிதன் வாழ்க்கையில் அனுபவிக்கும் பெரும்பாலான துன்பங்களுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அது அதிகமான எதிர்பார்ப்பு. பிறகு அவர் மெதுவாக விளக்கினார், மனிதன் பிறந்த பிறகு வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை பல நேரங்களில் மறந்து விடுகிறான். ஆசைகள், பேராசைகள், உலகத்தின் கவர்ச்சிகள், இவை அனைத்தும் அவனை மெதுவாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுகின்றன. அவன் பல விஷயங்களில் மகிழ்ச்சியை தேடத் தொடங்குகிறான். பல மனிதர்களை சந்திக்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியாமல் அவர்கள் மீது மெதுவாக அதிகமான எதிர்பார்ப்புகளை உருவாக்கிக் கொள்கிறான். ஆனால் உண்மையில் அந்த எதிர்பார்ப்புகள் தான் வாழ்க்கையில் பல துன்பங்களுக்கு காரணமாகின்றன. குரு தொடர்ந்தார், நீங்கள் எந்த நபரிடமோ அல்லது எந்த விஷயத்திலோ அதிகமான எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொண்டால் காலப்போக்கில் அதிலிருந்து அதிகமான வலியையும் அனுபவிக்க வேண்டிய நிலை வரும். என்றால் நீங்கள் ஒருவர் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கையுடன் சேர்ந்து ஒரு மறைமுகமான பயமும் உருவாகிறது. அந்த நபர் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நடக்கவில்லை என்றால் நீங்கள் மிகவும் வருத்தப்படுவீர்கள். நம்பிக்கை உடையும் தருணத்தில் தான் மனதில் மிகப்பெரிய துக்கம் உருவாகிறது.
அதனால் குரு கூறினார், இந்த உலக வாழ்க்கையில் யாரிடமிருந்தும் அதிகமான எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாதீர்கள். பொருட்கள் மீதும் மனிதர்கள் மீதும் அதிகமான பற்றை உருவாக்காதீர்கள். அப்போது ஒரு சீடன் எழுந்து நின்று கேட்டான், குருதேவ், நம்பிக்கை இல்லாமல் நாம் எப்படி வாழ முடியும்? வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் ஒருவர் எப்படி பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும்? குரு சிரித்தபடி பதிலளித்தார், வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற ஆசை தவறல்ல. அந்த ஆசை மனிதனை முன்னேறச் செய்கிறது. ஆனால் அந்த ஆசை உங்கள் உள்ளத்திலிருந்து வர வேண்டும். அது வேறு மனிதர்களின் மீது வைத்திருக்கும் எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடாது. பிறகு அவர் ஒரு உதாரணத்தை கூறினார். நீங்கள் என் நண்பர் எப்போதும் என்னை ஆதரிப்பார் அல்லது அவர் எப்போதும் என் பக்கத்தில் இருப்பார் என்று நினைத்தால் அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக மாறிவிடுகிறது. ஒரு மனிதன் எப்போதும் உங்கள் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்று நினைப்பது தேவையற்ற பற்றையும் துன்பத்தையும் உருவாக்கும். அதனால் யாரிடமிருந்தும் அதிகமாக எதிர்பார்க்காதீர்கள். குரு மேலும் கூறினார், நீங்கள் உங்களிடமே எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொண்டால் அது தவறல்ல. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளை மற்றவர்கள் மீது வைத்தால் அவை நிறைவேறாத போது மனம் மிகவும் பாதிக்கப்படும். பிறகு அவர் இன்னொரு உண்மையை எடுத்து காட்டினார். பல நேரங்களில் பெற்றோர்கள் தங்கள் வாழ்க்கையில் அடைய முடியாத வெற்றிகளை தங்கள் குழந்தைகள் அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் தங்கள் ஆசைகளையும் கனவுகளையும் குழந்தைகள் மீது திணிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அவர்களுக்கென தனி கனவுகளும் இலக்குகளும் இருக்கின்றன. அதனால் உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையை அவர்கள் விரும்பும் வழியில் வாழ அனுமதியுங்கள். உங்கள் எதிர்பார்ப்புகளை அவர்கள் மீது சுமையாக மாற்றாதீர்கள். 4வது விதி, தோல்வியின் பயத்தை விடுங்கள். குரு தனது சீடர்களை அமைதியாக நோக்கி பேசத் தொடங்கினார். மனிதன் வாழ்க்கையில் பல வாய்ப்புகளை இழப்பதற்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அது தோல்வியின் பயம். பலர் வாழ்க்கையில் ஏதாவது புதிய விஷயத்தை முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் அவர்கள் மனதில் ஒரு எண்ணம் உடனே தோன்றும், நான் தோல்வி அடைந்தால் என்ன ஆகும்? அந்த ஒரு எண்ணமே அவர்களை முயற்சி செய்யாமல் தடுத்து நிறுத்துகிறது. குரு தனது சீடர்களை நோக்கி கூறினார், சீடர்களே, பயம் உங்கள் மனதை கட்டுப்படுத்த தொடங்கினால் நீங்கள் முன்னேற முடியாது. பயம் மனிதனின் தன்னம்பிக்கையை மெதுவாக பலவீனப்படுத்துகிறது. தன்னம்பிக்கை குறைந்தவுடன் மனிதன் தனது திறமைகளையே சந்தேகிக்க தொடங்குகிறான். அவன், நான் இதை செய்ய முடியாது, இது எனக்கு சாத்தியமில்லை என்று நினைக்க தொடங்குகிறான். அந்த எண்ணங்கள் தான் அவனை உண்மையான தோல்விக்கு தள்ளுகின்றன. குரு சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு மீண்டும் பேசத் தொடங்கினார். நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறும் போது உங்கள் மனதில் சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். நான் தோல்வி அடைவேன், இது நடக்காது போன்ற எண்ணங்களை உங்கள் மனதில் வரவிடாதீர்கள். ஏனெனில் அந்த எண்ணங்கள் தான் பயத்தை உருவாக்குகின்றன. பயம் அதிகரிக்கும் போது மனம் குழப்பமாகிவிடும். பல சந்தேகங்கள் உருவாகும். நீங்கள் அமைதியற்றவராக உணரலாம். அப்போது உங்கள் மனம் அமைதியாக இருக்காது. நீங்கள் இரவில் கூட நிம்மதியாக தூங்க முடியாமல் போகலாம். இவை அனைத்திற்கும் காரணம் தோல்வியை பற்றிய பயம். பிறகு குரு தனது சீடர்களிடம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை கூறினார். நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி நடக்கும்போது முடிவை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டாம். அதற்கு பதிலாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலையில் முழு கவனம் செலுத்துங்கள். நீங்கள் உங்கள் செயல்களில் கவனம் செலுத்தி உறுதியுடன் முன்னேறினால் பயம் மெதுவாக உங்கள் மனதில் இருந்து மறைந்துவிடும். பயம் மறைந்த இடத்தில்தான் தன்னம்பிக்கை உருவாகும். தன்னம்பிக்கை வந்தவுடன் நீங்கள் உங்கள் இலக்கை அடையும் பாதையில் தைரியமாக முன்னேற முடியும். பிறகு குரு தனது வார்த்தைகளை முடித்தார். பயத்தை விடுங்கள், தைரியத்தை தேர்ந்தெடுங்கள். அப்போது வெற்றி தானாகவே உங்கள் பாதையை தேடி வரும். 5வது விதி, உங்களை ஒருபோதும் தானே சபிக்காதீர்கள். குரு தனது சீடர்களை நோக்கி அமைதியாக பேசத் தொடங்கினார். வாழ்க்கையில் போராடும் மனிதன் தான் உண்மையில் வலிமையானவன். ஒரு மனிதன் எவ்வளவு சவால்களை எதிர்கொள்கிறானோ அவ்வளவு அனுபவமும் வலிமையும் அவனுக்குள் உருவாகும். அந்த வலிமைதான் அவனை மெதுவாக திறமையான மனிதனாக மாற்றுகிறது. பிறகு குரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை கூறினார். ஆனால் வாழ்க்கையில் பலர் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் ஏதாவது ஒன்றில் தோல்வி அடைந்தால் அல்லது வாழ்க்கையில் திட்டமிட்டபடி ஏதாவது நடக்கவில்லை என்றால் உடனே தங்களை தாங்களே குறை கூற தொடங்குகிறார்கள். அவர்கள் மனதில் நான் பயனற்றவன், என்னால் எதுவும் சரியாக செய்ய முடியாது என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த சுய குற்றச்சாட்டு மனிதனை மிகவும் பலவீனப்படுத்தும். ஒரு மனிதன் தொடர்ந்து தன்னை தானே குறை கூறிக்கொண்டே இருந்தால் அது மெதுவாக அவரது மன வலிமையை குறைத்துவிடும். அதுவே மிகவும் ஆபத்தான ஒன்று. ஏனெனில் அது உங்கள் மூளையின் சக்தியையும் பாதிக்கும். சிந்திக்கும் திறன் குறையும். தன்னம்பிக்கை மெதுவாக குறைந்துவிடும். குரு தனது சீடர்களை நோக்கி கூறினார், அதனால் வாழ்க்கையில் எந்த விஷயத்திற்காகவும் உங்களை நீங்களே குற்றம் சொல்லாதீர்கள். ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் நினைப்பபடி நடக்கவில்லை என்றால் அதனால் நீங்கள் தோல்வியடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தமில்லை. பிறகு குரு ஒரு எளிய உதாரணத்தை கூறினார்.
உங்கள் முன்னால் ஒரு பெரிய மாமரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மரத்தில் முதலில் யார் ஏற முடியும்? யானையா, குரங்கா அல்லது அணிலா? சீடர்கள் உடனே பதிலளித்தார்கள், குருதேவ், குரங்கும் அணிலும் தான் மரத்தில் முதலில் ஏறிவிடும். அப்பொழுது குரு சிரித்தபடி கேட்டார், அப்படியானால் ஒரு யானை அந்த மரத்தில் ஏற முடியவில்லை என்று நினைத்து நான் ஏன் மரத்தில் ஏற முடியவில்லை என்று தன்னை தானே குற்றம் சொல்ல ஆரம்பித்தால் அது சரியா? ஒரு சீடன் பதிலளித்தான், இல்லை குருதேவ், அது தவறு. ஏனெனில் யானையால் மரத்தில் ஏற முடியாது. அப்பொழுது குரு தனது வார்த்தைகளை முடித்தார், அதேபோல் இந்த உலகில் உள்ள அனைத்து மனிதர்களும் ஒரே மாதிரி திறமைகளுடன் படைக்கப்படவில்லை. ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான திறமைகள் இருக்கின்றன. ஒருவர் ஒரு விஷயத்தில் திறமையானவராக இருப்பார், மற்றொருவர் வேறு ஒரு விஷயத்தில் சிறந்தவராக இருப்பார். எனவே மற்றவர்களைப் போல ஆக வேண்டும் என்று முயற்சி செய்து உங்களைத்தானே குற்றம் சொல்ல வேண்டாம். உங்கள் திறமைக்கு ஏற்ற பாதையை தேர்ந்தெடுத்து அதில் கவனம் செலுத்துங்கள். அப்படி செய்தால் வெற்றி ஒரு நாள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். 6வது விதி, உங்கள் சக்தியை வீணாக்காதீர்கள். குரு தனது சீடர்களை நோக்கி ஆழமாக பார்த்தார். பின்னர் அமைதியாக பேசத் தொடங்கினார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. அந்த சக்தி தான் அவனை வாழ்க்கையில் உயரங்களுக்கு கொண்டு செல்லும். ஆனால் பலர் அந்த சக்தியின் மதிப்பை புரிந்து கொள்ளாமல் அதை தவறான இடங்களில் செலவழித்து விடுகிறார்கள். குரு தொடர்ந்தார், உங்கள் நேரமும் உங்கள் கவனமும் உங்கள் மனசக்தியும் இவை அனைத்தும் மிகவும் மதிப்புள்ளவை. அவற்றை தவறான மனிதர்களுடனும் பயனற்ற விஷயங்களிலும் வீணாக்கினால் உங்கள் வாழ்க்கையின் சக்தியே மெதுவாக சிதறிவிடும். ஒரு மனிதன் தனது சக்தியை வீணாக்கத் தொடங்கினால் அவன் முன்னேற வேண்டிய பாதையிலிருந்து மெதுவாக விலகிவிடுகிறான். அதனால்தான் உங்கள் சக்தியை எங்கு செலுத்துகிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம். பிறகு குரு ஒரு முக்கியமான உண்மையை கூறினார், நீங்கள் உங்கள் சக்தியை உங்கள் இலக்கின் மீது முழுமையாக செலுத்தினால் நீங்கள் நிச்சயமாக முன்னேறுவீர்கள். ஏனெனில் கவனம் ஒன்றாக இருக்கும் போதுதான் மனிதன் பெரிய சாதனைகளை அடைகிறான். ஆனால் அதே சக்தியை நீங்கள் பல தேவையற்ற விஷயங்களில் செலவழித்தால் அது மெதுவாக சிதறிவிடும். அப்பொழுது உங்கள் இலக்கை அடைவது மிகவும் கடினமாகிவிடும். பிறகு குரு தனது வார்த்தைகளை முடித்தார், அதனால் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் சக்தியை சரியான பாதையில் பயன்படுத்துங்கள். அப்படி செய்தால் உங்கள் முயற்சிகள் ஒரு நாள் நிச்சயமாக வெற்றியாக மாறும். 7வது விதி, எல்லோரையும் கேளுங்கள், ஆனால் முடிவை நீங்கள் எடுங்கள். குரு தனது சீடர்களை நோக்கி அமைதியாக பேசத் தொடங்கினார். சீடர்களே, முதலில் நீங்கள் உங்களை பற்றி அறிந்திருக்க வேண்டும். உங்கள் உள்ளத்தில் எவ்வளவு சக்தி இருக்கின்றது? நீங்கள் என்ன செய்யக்கூடியவர்கள்? உங்கள் திறமை எதில் உள்ளது? இவற்றை முதலில் நீங்கள் தான் உணர வேண்டும். குரு தொடர்ந்து கூறினார், இந்த உலகில் லட்சக்கணக்கான மக்கள் உங்களுக்கு ஆலோசனைகள் கூறுவார்கள். சிலர் உங்களை ஊக்குவிப்பார்கள், ஆனால் சிலர் இது உன்னால் முடியாது, அந்த வேலை உனக்கு பொருந்தாது என்று கூட சொல்லலாம். ஆனால் அந்த வார்த்தைகளை மட்டும் நம்பி உங்கள் பாதையை மாற்றிவிடாதீர்கள். ஏனெனில் இந்த உடல் உங்களுடையது, இந்த மனம் உங்களுடையது. உங்களை பற்றி நீங்கள் அறிந்திருப்பது போல வேறு யாரும் அறிய முடியாது. பிறகு குரு ஒரு முக்கியமான உண்மையை கூறினார், எந்த வேலையை நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும் என்பதை நீங்கள் தான் உணர முடியும். அதனால் மற்றவர்கள் கூறும் வார்த்தைகளை கேளுங்கள், ஆனால் உங்கள் முடிவை உங்கள் உள்ளுணர்வின் அடிப்படையில் எடுங்கள். உங்கள் மனம் என்ன சொல்கிறது என்பதை கவனமாக கேளுங்கள். அந்த குரலை பின்பற்றினால் நீங்கள் நிச்சயமாக சரியான பாதையை கண்டுபிடிப்பீர்கள். குரு மேலும் கூறினார், பல நேரங்களில் மக்கள் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து அதையே பின்பற்ற தொடங்குகிறார்கள். அவர்கள் தங்களுடைய திறமையை பற்றி சிந்திக்காமல் கூட்டத்துடன் செல்ல முயற்சி செய்கிறார்கள். அப்படி செய்பவர்கள் வாழ்க்கையில் தங்களுடைய உண்மையான திறமையை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அவர்கள் தங்களுடைய இலக்கையும் அடைய முடியாமல் போகிறது. பிறகு குரு தனது வார்த்தைகளை முடித்தார், இந்த உடல் உங்களுடையது, இந்த மனம் உங்களுடையது. சிந்திக்கும் சக்தியும் புரிந்து கொள்ளும் திறனும் உங்களுக்குள் இருக்கிறது. அதனால் முதலில் உங்கள் திறனை நீங்கள் தான் அறிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் திறன் இருந்தால் அதை வளர்த்துக் கொள்ளுங்கள். திறன் குறைவாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், அதை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள். உங்கள் உள்ளுணர்வை கேளுங்கள், உங்கள் திறமைக்கேற்ப முன்னேறுங்கள். அப்படி செய்தால் வாழ்க்கை உங்களை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும். 8வது விதி, குறைவாக பேசுங்கள், உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள். குரு தனது சீடர்களை நோக்கி அமைதியாக பேசத் தொடங்கினார். சீடர்களே, மனிதனின் சக்தி பல வழிகளில் வெளிப்படுகிறது. ஆனால் அந்த சக்தியை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். பலர் தங்களுடைய சக்தியை தெரியாமலேயே ஒரு விஷயத்தில் வீணாக்குகிறார்கள், அது அதிகமாக பேசுவதில். குரு தொடர்ந்து கூறினார்,
யார் அதிகமாக பேசுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய சக்தியை மெதுவாக இழந்து கொண்டே இருப்பார்கள். அதிகமாக பேசுபவர்கள் பெரும்பாலும் குறைவாக சிந்திப்பார்கள். ஒரு மனிதன் தனது நேரத்தையும் சக்தியையும் பேசுவதிலேயே செலவழித்தால் அவனுக்கு ஆழமாக சிந்திக்க எப்போது நேரம் கிடைக்கும்? பிறகு குரு ஒரு முக்கியமான உண்மையை விளக்கினார். ஆனால் குறைவாக பேசுபவர்களுக்கு சிந்திக்க அதிக நேரம் கிடைக்கும். அவர்கள் அமைதியாக இருந்து உலகத்தை கவனிக்கிறார்கள். அவர்கள் மனதில் பல புதிய எண்ணங்கள் உருவாகத் தொடங்கும். அந்த எண்ணங்கள் தான் ஒரு நாள் அவர்களை வெற்றியின் பாதைக்கு அழைத்துச் செல்லும். பிறகு குரு ஒரு சிறிய உதாரணத்தை கூறினார். சீடர்களை, நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டால் முதலில் நீங்கள் சிந்திப்பீர்கள், அதன் பிறகுதான் பதில் சொல்வீர்கள். ஆனால் ஒருவர் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தால் அவர் அந்த கேள்வியை கவனமாக கேட்க மாட்டார். அவர் சரியாக புரிந்து கொள்ள மாட்டார். அதனால் அவர் சொல்லும் பதிலும் தவறாக இருக்கலாம். ஏனெனில் அவர் தனது சக்தியை எல்லாம் பேசுவதிலேயே செலவழித்து விட்டார். அதனால் அவர் கவனம் செலுத்தவில்லை. ஆனால் அமைதியாக இருக்கும் ஒருவர், அவர் முதலில் கேட்பார், பின்னர் சிந்திப்பார், அதன் பிறகே பேசுவார். அதனால் அவர் சொல்லும் பதில் பெரும்பாலும் சரியாக இருக்கும். பிறகு குரு தனது வார்த்தைகளை முடித்தார். அதனால் சீடர்களே, குறைவாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் குறைவாக பேசும்போது உங்கள் மனம் தெளிவாக சிந்திக்கத் தொடங்கும். நீங்கள் உண்மைகளை பற்றி ஆழமாக சிந்திக்கும் போது எந்த பிரச்சனையாயினும் அதற்கான தீர்வு கண்டுபிடிக்க முடியும். குறைவாக பேசுவதன் மூலம் உங்கள் சக்தி சேமிக்கப்படும். அந்த சக்தியை சிந்தனையிலும் செயலிலும் பயன்படுத்துங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறும். இவ்வாறு குரு தனது போதனையை முடித்தார். சீடர்களே, இந்த 8 விதிகளையும் நீங்கள் வாழ்க்கையில் உண்மையாக பின்பற்றினால் உங்கள் மனம் மிகவும் வலிமையானதாக மாறும். அப்போது வாழ்க்கையில் எந்த சவாலும் வந்தாலும் நீங்கள் அதை தைரியமாக எதிர்கொள்ள முடியும். குருவின் இந்த வார்த்தைகளை கேட்ட சீடர்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்களின் முகங்களில் ஒரு புதிய நம்பிக்கை தெரிந்தது. அவர்கள் அனைவரும் மரியாதையுடன் தங்கள் குருவை வணங்கினர். அந்த 8 விதிகளின் அர்த்தம் அவர்கள் மனதில் ஆழமாக பதிந்தது. மன வலிமை என்பது பிறப்பிலேயே கிடைப்பது அல்ல, அதை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஒன்று என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த நாளின் போதனை அங்கேயே நிறைவடைந்தது. சீடர்கள் அனைவரும் அமைதியாக தங்கள் ஆசிரமத்திற்கு திரும்பிச் சென்றார்கள். ஆனால் அவர்கள் மனதில் குருவின் வார்த்தைகள் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தன. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்திருக்க வேண்டும். மன வலிமை என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆயுதம். கடந்ததை விடுவது, தியானம் செய்வது, அதிக எதிர்பார்ப்புகளை தவிர்ப்பது, பயத்தை விடுவது, உங்களை நீங்களே குறை கூறாதது, உங்கள் சக்தியை சரியான வழியில் பயன்படுத்துவது, உங்கள் உள்ளுணர்வை கேட்பது மற்றும் குறைவாக பேசுவது. இந்த 8 விதிகளையும் வாழ்க்கையில் பின்பற்றினால் உங்கள் மனம் மிகவும் வலிமையானதாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்து உங்கள் நண்பர்களுடனும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள கதைகள் மற்றும் வாழ்க்கை பாடங்களை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.